ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் போதுமான தேவன், அவர் மகிமையின் தேவன், அவர் ஆச்சரியமானவர், அவர் பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுக்களாயிருக்கிறார், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாக்கள், அவர் பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த நேரத்திலேயும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட சற்று நேரம் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. உங்களுடைய இருதயங்களை திறந்து வையுங்கள், உங்களுடைய மனக்கண்களை திறந்து வையுங்கள், உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். சிலருடைய கண்கள் திறந்திருக்கும், காதுகள் திறந்திருக்கும், ஆனால் எந்த சத்தமும் உள்ளே பிரவேசிக்க வாய்ப்புகள் இல்லை. உள்ளே அடைபட்ட நிலைமையிலே, இருதயங்கள் திறக்கப்படாத நிலைமையிலே, என கருமையானவர்களே, மந்த இருதயத்தையும் மந்த நாவையும் மந்த கண்களையும் மந்த காதுகளையும் வைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு மனிதனுக்கு காது கொடுத்ததனுடைய காரணமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. இட் இஸ் privilege to have ears to hear the word of God. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவே கர்த்தர் நமக்கு நல்ல செவிகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து ஊன்ற கட்டப்படுவோம், வேரூன்றி வாழ்வோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம். Turn your Bible to the book of Mark chapter 14, 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முடிய. மார்க் chapter 14 verse 3 to 9. வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. மனிதன் பேசுகிற பிரகாரமாக அல்ல, ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக கர்த்தர் எங்களோடு பேசும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த இடத்திலே தாகத்தோடு ஏக்கத்தோடு என்னோடு ஆண்டவர் பேச மாட்டாரா என்கிற விருப்பங்களோடு, ஆண்டவரை கேள்விக்குறிகளோடு, பலவிதமான மன உளைச்சலோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு நீ பேசும் ஆண்டவரே. என்ன கேள்விகளோடு வந்திருக்கிறார்களோ, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ, அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்திலிருந்து நீ தருவீராக. அடியானை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே அடியானை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு நீ பேசுகிறவர் நீர்தான் என்பதை மறுபடியும் ஒரு விஷயம் நிரூபித்து காண்பித்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முறுமுறுப்பு என்கிற சீரியஸில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் அப்படித்தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இப்பொழுது பழைய ஏற்பாடுகளின் காலங்களிலே உள்ள முறுமுறுப்புகளை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டின் விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகளிலே ஒன்று இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதி.
இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு போகிறார். பெத்தானியாவுக்கு போகிறது ஆண்டவருடைய வழக்கமாய் இருந்தது. எப்பொழுதெல்லாம் பெத்தானியாவுக்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு வீட்டிலே அவர் தங்குகிறதின் வழக்கம் இருந்தது. அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு நாள் தங்கி இருக்கிற போது விருந்து ஒன்று நடக்கிறது. அந்த விருந்தின் நடுவிலே ஒரு ஸ்திரீ வருகிறாள். அந்த ஸ்திரீ தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறதான ஒரு உத்தம தைலத்தை, நலதம் என்னும் சொல்லப்படுகிற உத்தம தைலத்தை, அவள் தைலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அது வெள்ளைக்கல் பரணியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக உடைத்து அவள் இயேசுவினுடைய சிரசின் மேல் ஊற்றி அவள் இதை துடைத்து தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்து அவள் எல்லோரும் பார்க்க அந்த வீடு முழுவதுமாக அந்த நறுமணத்தால் நிறையும்படிக்கு அவள் செய்கிறாள் ஒரு கிரியை. இந்த கிரியை பார்த்த ஒரு கூட்டம் அங்கு இருந்தது. அந்த கூட்டம் சொல்லுகிறது, இவ்வளவு மிகப்பெரிய விலை உயர்ந்த நலதம் என்னும் உத்தம தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டிய. இவ்வளவு உத்தம தைலத்தை நீ பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிவிட்டாயே. இதை விற்றால் 300 பணத்துக்கு கொடுக்கலாமே. 300 பணத்துக்கு அதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். சொன்னதுமல்லாமல் முறுமுறுப்போடு சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, முறுமுறுப்போடு தங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்திலே, எல்லாரும் அமைதியா இருங்க, ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள், அவளை விட்டு விடுங்கள் என்கிற காரியங்களை சொல்லி அவர் நிறைவு செய்கிறார். இந்த விஷயத்தை நான் 3 விதமாக நான் உங்களுக்கு பகுத்து பிரித்து உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். என்னை நன்றாக நீங்கள் பின்பற்றினீர்களானால் நீங்கள் வசனத்திலே தேறினவர்களாக மாற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, அப்ப இந்த இடத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒன்று, அந்த இடத்திலே நடந்த புரோகிராம். பெத்தானியாவிலே ஒருவருடைய வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டிலே விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று வந்த ஸ்திரீ அவள் இயேசுவின் சிரசின் மேல் விலையேற பெற்ற விலை மதிப்புள்ள ஒரு பொருளை உடைத்து அவளுடைய சிரசின் மேல் ஊற்றி இயேசுவுடைய அந்த கிரியை நடப்பிக்கிறாள். அதை பார்த்தவர்களுக்கு தாங்க முடியல, டென்ஷன் ஆகுது. இவ்வளவு காஸ்ட்லியான பொருளை, இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை நீ கொண்டு போய் நீ தேவையில்லாத இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்கிற. இது 300 பணத்துக்கு விற்கலாம், அதை வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே. எவ்வளவு பரந்த மனப்பான்மை பாருங்க, எவ்வளவு பரந்த மனப்பான்மை. ஏழைகளின் மீது அவ்வளவு அக்கறை, ஏழைகளின் மீது அவ்வளவு பாசம். அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதுக்கு முடியல, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை கவனிக்க முடியல, ஆனால் ஏழைகளின் மீது அக்கறை, பாசம், விசாரிப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பரிந்துரை, அவருடைய வார்த்தைகள், அவளை விட்டு விடுங்கள், அவளை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள். அருமையானவர்களே, நன்றாய் கவனிங்கள். இதை 3 பகுதியாக நாம் பிரிக்க உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு முன்பதாக நம்மை இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசினது நாம் முறுமுறுத்தா என்ன ஆகும்னு. இப்ப இந்த செய்தியின் வாயிலாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நம்மை பார்த்து முறுமுறுப்புகிறவர்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை முறுமுறுத்தால், every murmuring against God related to Christ, அது கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்ட ஒரு காரியம்.
நீங்கள் எதை முறுமுறுத்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை முறுமுறுக்கிறதாக அர்த்தம் என்று பார்த்தோம். இப்ப ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியம், உங்களை முறுமுறுத்தால், உங்கள் கிரியைகளை முறுமுறுத்தால், உங்கள் செய்கைகளை முறுமுறுத்தால், நீங்கள் தேவனுக்காக எடுக்கிற சிரத்தைகளை முறுமுறுத்தால், நீங்கள் தேவனுக்காக செய்கிற காரியங்களை முறுமுறுத்தால், இயேசுவுக்காக, தேவனுக்காக, அவருக்காக, அவர் என்னை ரட்சித்ததற்காக நன்றி உள்ள உணர்வோடு நான் செய்கிற, செயல்படுகிற ஒவ்வொரு சிறு பெரு காரியங்களை எல்லாம் யார் எனக்கு எகென்ஸ்டாக நின்று, விரோதமாக நின்று முறுமுறுக்கிறார்களோ அவர்களுக்கு என் இயேசு என்ன செய்ய விரும்புகிறார். அதைத்தான் இந்த செய்தியினுடைய உள்ளடக்கம். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் இந்த அதிகாரத்தை நன்றாக படித்து பாருங்கள். இதில் ஒரு விசேஷம் உண்டு. என்னவென்றால், இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 4 சுவிசேஷம் என்னென்ன? 4 சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 சம்பவங்களையும் நீங்கள் ஒரு சேரா நீங்கள் வண்ணம் எடுத்து வைத்து நீங்கள் பார்ப்பீர்களானால், நிறைய விஷயங்கள் பதிவு செய்யாத ஃபுல் டீட்டெயில், இதனுடைய முழு அர்த்தமான காரியங்களையும், இவர்கள் யார் என்பவையும் யோவான் சுவிசேஷத்திலே மிக தெளிவாக, துல்லியமாக, குறிப்புகள் மாறாமல் அவர் பதிவு செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான, அப்புறம் ஏன் பாஸ்டர் நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்தின் பகுதியை வாசிக்க சொன்னீங்க? உண்டு. இந்த முறுமுறுப்பு என்கிற வார்த்தையை மார்க் மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார். இந்த முறுமுறுத்தார்கள் இவர்கள். அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, இதை 300 பணத்துக்கும் அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்மை பார்த்து முறுமுறுக்கிறவர்கள் எத்தனை பேர் நீங்க விரல் விட்டு எண்ணி பாருங்க பார்க்கலாம். There will be a countless. எப்படி? நீ நடந்தா உன்னை முறுமுறுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, நீ உட்கார்ந்தா முறுமுறுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, நீ செய்யற குழம்ப பார்த்து முறுமுறுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, நீ வஸ்திரம் உடுத்துனா உன்னை முறுமுறுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, நீ வாகன ஓட்டுனா முறுமுறுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, நீ படிக்கிற படிப்புல உன்னை முறுமுறுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் இன்னைக்கு முறுமுறுக்கிற கூட்டங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அருமையானவர்களே, என்னை நல்லா ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் இந்த செய்தியின் ஆழம் உங்களுக்கு விளங்கும். இன்னைக்கு முறுமுறுக்கிற கூட்டம், குறை சொல்லுகிற கூட்டம், முறுமுறுப்பை வெளிப்படுத்துகிற கூட்டம், அவள் அவளுடையதை, அவளுக்கு சொந்தமானதை அவள் எடுத்து கொண்டு வந்து, அவள் இயேசுவுக்காக அவளுடையதை உடைத்து அவளுக்குரியதை வைத்து அதை ஊற்றி இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றி இயேசுவுக்காக நற்கிரியை செய்திருக்கிறாள். இதுல இடையில நீ யாரு? இடையில நீ யாரு? உன்னை யார் கூப்பிட்டாங்க? கமெண்ட் சொல்ல. குறை சொல்றதுக்கு யாரு? முறுமுறுக்கிறதுக்கு நீ யாரு? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. உங்களை ஒருத்தர் முறுமுறுப்பார்களானால், அது காரணத்தோடு இருக்கட்டும், காரணம் இல்லாமல் இருக்கட்டும், உங்களை குறித்து, உங்கள் கிரியைகளை குறித்து முறுமுறுப்பார்களானால், உங்களை முறுமுறுக்கிறவர்களுக்கு நல்ல இருதயம் இல்லை. அல்லேலூயா. வரவே இல்லையே. ஒருவேளை நீங்களும் நானும்
யாருடைய கிரியைகளை குறித்தாவது முறுமுறுத்திருப்போமே ஆனால் நம்முடைய இருதயம் it was not perfect. It was not the way that God wants. ஆண்டவர் விரும்புகிறபடி அந்த இருதயம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நம்ம ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா அடுத்தவர்களுக்கு ஒரு கமெண்ட்ஸை நம்ம அப்படி விட்டுறோம். அடுத்தவர்களுக்கு அந்த கமெண்ட்ஸை சும்மா சர்வ சாதாரணமாக வெளியிலே வருகிறது. எந்த விதமான பயமும் இன்றி வெளியிலே வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, முறுமுறுக்கிற கூட்டம் நம்மை சுற்றிலும் நிறைய ஏராளமான கூட்டம் பெருகிவிட்டது. உள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, அதை தாண்டிலும் சரி. There is a people who are murmuring against you, your action. There are people inside and outside the circle. நிறைய இடங்களில் இருக்கிறார்கள், இல்லாத இடங்களில் இல்லை. ஆனால் இதையெல்லாம் எப்படி கையாளணும், இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், இவைகளை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்கிற விஷயங்களை கர்த்தர் நமக்கு எந்த விதமாய் சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க கவனிக்க தேவாவியானவர் உதவி செய்வாராக. பாஸ்டர், என்னை பற்றி நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க. நான் ஜெபத்துக்கு வந்தா முறுமுறுக்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா முறுமுறுக்கிறாங்க, என்னுடைய ஒரு வேலைக்கு நான் செஞ்சா அந்த வேலையில் என்னை முறுமுறுக்கிறார்கள், நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். நடந்தா குத்தம், எந்திரிச்சா குத்தம், பாடுனா குத்தம், ஜெபம் பண்ணா குத்தம், சபைக்கு போனா குத்தம், இப்படி ஒவ்வொரு கிரியைகளையும் இவர்கள் இப்படி முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்களே, இவர்களை நான் எப்படி எதிர்கொள்ளுவது? ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய், வேதத்தின் அடிப்படையிலே வாழ்கிற ஒரு மனுஷனாய், மனுஷியாய் நான் எப்படி இதை எதிர்கொள்ளுவது? என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு நபராய் இருந்தால் பரவாயில்லை, 1000 பேர் எதிர்த்து நிற்கிறார்கள், 1000 பேர் முறுமுறுக்கிறார்கள். இந்த முறுமுறுப்பை எல்லாம் எப்படி நான் சமாளிப்பது? அதைத்தான் இந்த செய்தியிலே தேவாவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவது காரியம் தியாகம், அந்த ஸ்திரீயின் தியாகம். The sacrifice of the woman. எனக்கு அருமையானவர்களே, அவளுடைய தியாகம். இந்த ஸ்திரீ யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்திரீ இந்த இடத்திலே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே பெத்தானியாவிலே ஒருவனுடைய வீட்டிலே அவர் இயேசு தங்கி இருந்தார். அங்கே விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டுக்குள் அவள் பிரவேசித்தாள். இவை யார்? எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12:2, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இவள் வேறு யாரும் அல்ல, இவள் மரியாள். மரியாள் அவளுடைய தியாகத்தை இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறாள். வேதம் சொல்லுகிறது, அவள் நலதம் என்னும் சொல்லக்கூடிய விலை மதிப்புள்ள மிக காஸ்ட்லியான ஒரு தைலத்தை உடைய வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்தாள். அந்த நாட்களிலே யூத கலாச்சாரத்தின்படி இப்படிப்பட்ட தைலத்தை பின்வரும் நாட்களிலே அவர்கள் சேமிப்பது, பின்வரும் நாட்களுக்காக அதை சேமித்து வைக்கிற பழக்கம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்டதான இந்த தைலத்தை பின்வரும் நாட்களுக்காக அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். இந்த சேர்த்து வைத்த இந்த தைலமானது
ஏன் இவ்வளவு மதிப்புள்ள பொருள் என்று சொன்னால், ஒருத்தர் சொல்றா 300 பணத்துக்கும் அதிகமாக அதை விற்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான்ல நீங்க போய் வாட்சிங்கன்னு சொன்னா, ஒரு ராத்தல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா? இந்த வெள்ளைக்கல் பரணியிலே நிரப்பப்பட்ட அந்த தைலத்தை ஒரு நாள் சம்பளத்தில் நீங்க வாங்க முடியாது. எனக்கு அருமையான, you can't buy the fragrance, அந்த வைத்திருக்கிற அந்த நறுமணத்துள்ள தைலத்தை ஒரு நாள் சம்பளத்தில் வாங்க முடியாது. ஒரு வருட சம்பளத்தை வைத்துத்தான் அந்த நாட்களிலே ஒரு வருட சம்பளத்தை சேமித்து வைத்து ஏறக்குறைய 365 நாட்கள் அந்த சம்பாதித்த அந்த பணத்தை வைத்துத்தான் அந்த தைலத்தை அவளால் வாங்க முடியும். யோசித்து பாருங்கள், அவளுடைய தியாக மனப்பான்மை, ஒரு வருட சேமிப்பை இயேசுவினுடைய சிரசின் மேல் ஊற்றுவதற்கு அவள் தயங்கவில்லை. She was not hesitated to do that. அதை அவள் செய்வதற்கு சற்றேனும் யோசிக்கவே இல்லை, தயங்கவே இல்லை. தெளிவாக துல்லியமாக தான் என்ன செய்கிறோம் என்பதை நன்றாக அறிந்து சுற்றுப்புறத்தார் யாவரையும் கவனிக்காமல் அவள் இயேசுவின் சிரசின் மேல் அந்த கூட்டத்தின் நடுவிலே அவள் அந்த தைலத்தை உடைத்தாள், ஊற்றினாள், துடைத்தாள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம என்ன பெருசா நம்ம கர்த்தருக்கு தியாகம் செஞ்சிட்டோம், கர்த்தருக்கு நாம் அப்படி என்ன பெரிய விஷயங்களை நாம் செய்து விட்டோம். இன்னும் நாம் சுயநலவாதி தான், இன்னும் சுயநலங்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலத்தின் உச்சத்திலே நாம் இருக்கிறோம். இயேசுவுக்காக அவள் ஒரு வருட சேமிப்பை, ஒரு வருடம் முழுவதுமாக அவள் சேமித்த அந்த முழு சேமிப்பையும் ஒரே நிமிஷத்திலே அவள் கொண்டு வந்து உடைத்தாள், ஊற்றினாள், துடைத்தாள். இது வெறும் சாதாரணமான காரியம் அல்ல. It is not an easy thing to do for everyone. ஒவ்வொருவரும் இதை செய்ய முடிவதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் அவள் செய்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கடைசி நிமிடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் என்று பாராமல் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரோ, அந்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக பரிமள தைலத்தால் அவர்கள் வைத்திருக்கிற அவர்களால் முடிந்த தைலத்தை வைத்து அந்த சரீரத்தை சுத்திகரிப்பு பண்ணி பிறகுதான் கொண்டு போய் அவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக ஒருவருக்கும் இந்த சான்ஸை கொடுக்காதபடி இயேசு சொல்லுகிறாள், அவள் தைலம் பூச முந்தி கொண்டாள். அவளுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு. நம்பர் 1, அவளுடைய தியாகம் என்ன? அவளுடைய தியாகம் தன்னுடைய ஒரு வருட சேமிப்பை, உழைப்பை இயேசுவுக்காக அவள் உடைத்தாள், ஊற்றினாள், துடைத்தாள். ஒரு வருட சேமிப்பை. இரண்டாவது, அவளுடைய தியாகம் என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கூட்டத்தின் நடுவிலே எவரும் சுலபமாக செய்ய துணிகரம் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவளோ துணிந்து அவள் போய்
தியாக உள்ளத்தோடு கூட எல்லாரும் மணி மைண்டட் பீப்புள். சுற்றில் இருக்கிறவங்க எல்லாம் மணி மைண்டட் பீப்புள். பணம் தான் பிரதானம், பணம் தான் உலகம், பணம் தான் வாழ்க்கை. எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் அப்படி நினைச்சாங்க. ஆனால் இந்த ஸ்திரீயோ எல்லாவற்றை விட என் இயேசுதான் பெரியவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற விலை மதிப்பற்ற அந்த தைலம் பெரிதல்ல, நான் பெற்ற இயேசு பெரியவர் என்று அவருக்காக அந்த தைலத்தை தியாகம் செய்தாள். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஏன் பெண்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியல? நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டா நீ நல்ல சகோதரியா? நல்ல சமைச்சிட்டா நீங்க நல்ல சகோதரியா? நல்ல வீட்டை அலங்காரமா வச்சிருந்தா நீங்க நல்ல சகோதரியா? இல்லைங்க. வாட் யூ ஹேவ் டன் ஃபார் ஜீசஸ், இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுதான் உங்கள் குடும்பத்தினுடைய வெளிப்பாடு. ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு சிறந்த தாயாக நீங்கள் நிரூபிக்கலாம். நீங்கள் ஒரு சிறந்த ஒரு வேலை செய்கிற ஒரு நபராக உங்களை நிரூபிக்கலாம். நீங்கள் ஒரு சிறந்த ஒரு மனைவியாக, கணவனாக உங்களை நிரூபிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்பதை எந்த விதத்தில் நிரூபிக்க போகிறீர்கள்? எந்த ரூபத்தில் நிரூபிக்க போகிறீர்கள்? அருமையானவர்களே, இயேசுவினிடத்திலே வந்தவள், அவளுடைய தியாகத்தினுடைய ஆச்சரியம் அதுதான். இதுல ஒரு விசேஷத்தை சொல்லட்டுமா? இவள் வைத்திருந்த தைலம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்று. நான் இதை படிக்கும் போது என்னுடைய உள்ளமெல்லாம் பூரித்தது. ஐ எம் a privileged to born in India. இந்தியாவில் பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்ச ஒரு நபர். எனக்கு அருமையானவர்களே, எல்லா தேசத்தையும் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் என்று எஸ்தரின் புஸ்தகத்திலே from India to Ethiopia என்று இந்திய தேசத்தை, இந்த பாரத தேசத்தை கர்த்தர் நம்முடைய வேதாகமத்திலே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. We are all privileged. அருமையானவர்களே, கொடுத்து வைத்தவர்கள். அது எங்க தெரியுங்களா? இந்த குறிப்பாக இந்த தைலமானது அருமையானவர்களே, இந்திய தேசத்திலே, இமாலய பகுதிகளிலே, இமாச்சல் பிரதேசங்களிலே மிகவும் யாரும் நடமாடவே முடியாத அடர்ந்த காட்டு பகுதிகளிலே, மலை உச்சிகளிலே குருவி சேர்க்கிறது போல மிக கடினமாய் மூலிகையின் மூலமாக சேர்க்கப்படுகிற இந்த தைலம் அவ்வளவு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக என் இந்திய தேசத்தில் இருந்து ஒரு தைலம் மரியாளின் கைக்கு போய் அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்திலே நீங்களும் நானும் மரியாளின் உருவத்திலே நின்று கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. ஓ, எத்தனை அற்புதமான ஆண்டவர், எத்தனை ஆச்சரியமான தெய்வம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே 700 நாடுகளுக்கு மேலாக அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் இருக்கிறது. இந்த பூமியின் ஒரு துணை முடங்கி, ஒரு முனை தொடங்கி அதனுடைய முடிவு மட்டும் 700 நாடுகளுக்கு மேலாக அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள். ஆனால் அத்தனை நாட்டிலேயும் என் தேசத்தில் உள்ள அந்த நலதம் என்னும் சொல்லப்படுகிற வெள்ளைக்கல் பரணியிலே அடைக்கப்பட்ட அந்த 300 பணத்துக்கு சமமான
அந்த ஒரு வருடத்தினுடைய சம்பளத்தை சேமிப்பாக வைத்து அதன் மூலமாக கிடைத்த அந்த தைலத்தை என் இயேசுவுக்காக அவள் தியாகம் செய்திருப்பார்களே. ஆனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உங்களையும் என்னையும் பார்த்து என் ஆண்டவர் கேட்கிறார், என் இயேசுவுக்காக, அவருக்காக நீ உடைத்த காரியம் என்ன? அவருக்காக நீ செய்த தியாகம் என்ன? அவருக்காக நீங்கள் செய்த காரியம், தியாகம், உடைத்து ஊற்றி துடைத்த காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். 5 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம்னா 50,000 கொடுத்த மாதிரி பீத்திக்கிறோம். இதுல வேற பேர் வரலன்னு சண்டை, என் பேர் அறிக்கையிடல சொல்லலன்னு சண்டை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டியூப் லைட்ல எழுதுற பழக்கம்லாம் மாறி இருக்கு. இல்லைன்னா உபயம்னு போட்டு ஒரு டியூப் லைட் 140 ரூபா தான், 9 பேர் எழுதியிருக்காங்க அந்த டியூப் லைட்ல. எப்படி லட்சக்கணக்கில் ஃப்ளோர் போட்டு கொடுத்தவங்கெல்லாம் பேர் எழுத சொல்லல. இந்த 1.5 டியூப் லைட்டை வாங்கி கொடுத்துட்டு ஆண்டவருக்காக நான் தியாகம் தான் பாருங்க. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டியூப் லைட்டை வாங்கி கொடுத்தேன். அது மாற்றி 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அருமையானவர்களே, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யாரையும் நான் காயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. நம் இயேசுவுக்காக என்னங்க நம்ம செய்யறோம்? நம்முடைய தியாகம் என்ன? இவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் சேமித்து வைத்த அத்தனையும் இயேசுவுக்காக தியாகம் செய்தாள் என்று சொன்னால் அவளுடைய தியாகம் பெருசா, நாம பண்ற தியாகம் பெருசா? 7 மணிக்கு 7:15 வர்றதுக்கு நம்மளால தியாகம் பண்ண முடியல. என்னால சொல்லாம இருக்க முடியல. நானும் கட்டுப்படுத்தி தான் பார்க்கிறேன். பொங்குது. ஆனா ஆண்டவருக்காக நம்ம தியாகம். நம்ம நிறைய பேர் விஷயம் என்னன்னா, 50 ரூபா ஆண்டவருக்கு கொடுத்துட்டு 50,000க்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். நீ 50 ரூபா கொடுக்கலினாலும் அவர் 50,000 என்ன 5 லட்சத்துக்கே கர்த்தர் அற்புதம் செய்ய அவரால் முடியும். நீ கொடுக்கிறதெல்லாம் வச்சு கர்த்தர் மெஷர் பண்ணி உங்களுக்கு எனக்கு அற்புதத்தெல்லாம் அவர் நடத்துகிற சீப்பான தேவன் அல்ல. அவர் அந்த அளவுக்கெல்லாம் நீங்க மட்டம் தட்டிடாதீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படி அந்த அளவுக்கெல்லாம் இயேசு மட்டமானவர் அல்ல. அவர் 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 ஐஸ்வர்ய சம்பரணர். நீங்களும் நானும் கொடுக்கிறத வச்சுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் அவருடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படிலாம் இல்லைங்க. அவர் ராஜ்யத்தை கட்டணும்னா எந்த பூமியின் எந்த மூலையில் இருந்தும் அவர் பொக்கிஷங்களை கொண்டு வந்து சேர்க்க அவரால் முடியும். கருமையான தேவ பிள்ளைகளை, ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச் இருக்கு. நீங்க என்ன கூகுளில் போய் போட்டு பாருங்க. டேவிட் வைடப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சபை. அவருடைய பேர் டேவிட் வைடப்போ. பேரே வாயில நுழையாது. அவருடைய சர்ச்சு எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ பெருசு தெரியுங்களா? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் நீங்க போகணும். 6 கிலோமீட்டர்னா 6 கிலோமீட்டர் போய் சர்ச்சுக்கு வந்துருமா? இல்லை, அவருடைய சுற்றளவு 6 கிலோமீட்டர். அவருடைய சபையினுடைய அளவு 6 கிலோமீட்டர். அதே தெய்வத்தை ஆராதிக்கிற நாம தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 10ம் 10ஆமையும். காரணம் என்ன தெரியுமா? தியாக உள்ளம் இல்லை. தியாக உள்ளம் இல்லை. கரப்டட் ஆகி கிடக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசுவுக்காக நீ பார்க்கிற ஒரு கணக்கு இருக்கல்லவா, அந்த கணக்கு உன்னை தோல்வியில கொண்டு போய் விடும். நீ எல்லாத்துக்கும் கணக்கு பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இயேசுவுக்கு செய்யறது நீ கணக்கு பார்க்காத. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மரியாள் அவள் இதை தியாகம் செய்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வெறும் தியாகம் மட்டும்தானா? இல்லைங்க. இட்ஸ் ஆல் அபவுட் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு 2 மிக முக்கியமான விஷயத்தை அவள் இந்த தியாகத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறாள். என்ன தெரியுமா அவள் செய்கிறாள்? முதல்ல
இயேசுவை அவள் வைத்திருந்த விலையேற பெற்ற தைலத்தை விட அவள் நேசித்தாள், அன்பு செய்தாள். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன தசம பாகம் கொடு அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தசம பாகத்தை கொடுன்னு சொல்லி எந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. ஆமாங்க, இயேசு தசம பாகத்தை கொடுன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லலை. ஆனால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லியிருக்கார். அன்பானவர்களே, அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு சிம்பிளான ஒரு பதில் சொல்லட்டுமா? உனக்கு கொடுக்க மனம் இல்லைன்னா நீ இயேசுவை நேசிக்கலைன்னு அர்த்தம். அதுதான் விளைவு. ஒரு மனிதன் இயேசுவை நேசித்தால் அவன் ஆண்டவருக்கு கொடுக்கிற பணம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, ஒரு பொருட்டே கிடையாதுங்க. இந்த 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 விளக்கம் நிறைய பேருக்கு தெரியல. யோசித்து பாருங்கள். என்ன ஆண்டவருக்கு கொடுத்தா தான் என்னை ஆசை. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்றேன், நீ கேள்வி கேட்கறதுனால நீ அறிவாளி கிடையாது. இதுக்கு சரியான நீ கேள்வி கேட்கறதுனால நீ வசனத்தில் தேறினால்னு நீ நினைச்சிடாத. நீ இந்த கேள்வியை கேட்கறதுனால அப்படியே நீ ஜெபத்திலையும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலையும் உறவிலையும் அப்படியே டைட்டா தெளிவா இருக்கிற ஆளுன்னு நினைச்சிடாத. இதுக்கு பதில் சொல்லாம நிறைய பரிசுத்தவான்கள் அமைதியா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வசனத்தில் தேராம இருக்கிறாங்க, முட்டாள்னு நீ நினைச்சிடாத. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு செய்யறத கணக்கு பார்க்க மாட்டாங்க. இவள் கணக்கெல்லாம் பார்க்கலையே, தனக்கு உண்ட ஆண்டவரை நேசித்தாள். Her first priority to love God, love Jesus. அருமையானவர்களே, பின்வரும் வசனங்கள்ல எப்படி நேசிச்சான்றதெல்லாம் நான் சொல்றேன். இந்த 4 காஸ்பலையும் நான் கவர் பண்ணணும். சம்பவம் ஒண்ணுதான், ஆனா 4 ஆத்தர் வித்தியாசமா கோட் பண்ணியிருக்காங்க அவளை குறித்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, என்னுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் கர்த்தர் பார்க்கிற பார்வை. நீ அள்ளி கொடுக்கலாம், கிள்ளி கொடுக்கலாம், மூட்டையா கொடுக்கலாம், அல்லது ஒண்ணுமே இல்லாம கொடுக்கலாம், அப்படியே தடவி கொடுக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனா எந்த மனநிலையோடு, what is your intention when you give to God? It is very important. It is a priority to love God. தேவனை நேசிக்கிறது தான் பிரதானம். அருமையானவர்களே, நிறைய பேர் நான் கொடுக்காட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எப்ப நீ இன்னும் ஆண்டவரை நேசிக்கவே இல்லை சாமி, நீ நேசிக்கவே இல்லை, உனக்கு ஆண்டவர் மேல அன்பே கிடையாது, நீ நடிக்கிற, நீ ஏமாத்துற. எனக்கு அருமையானவர்களே, கறி வாங்கும் போது இலவசமா வாங்கிடுவியா? சட்டை எடுக்கும் போது இலவசமா நீ வாங்கிடுவியா? உனக்கு ஒரு பொருளை வாங்கும் போது இலவசமா வாங்கிடுவியா? இதெல்லாம் உனக்கு தெளிவா தெரியுது. ஆனா கர்த்தருடைய காரியம் வரும்போது தான் நமக்கு தெளிவில்லை. 1000 கேள்விகள். என்னமோ நம்ம வேதத்தில் பல அப்படியே எல்லாம் கரை சேர்ந்தவர்கள் போல இல்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம இழந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? மரியாதை போல தியாகம் இல்லை, நேசிக்கல. இட் இஸ் மை பிரையாரிட்டி டு லவ் காட். என் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு இந்த மாதம் முழுவதும். ஐ மஸ்ட் லவ் மை காட். என் தேவனுக்கு நான் இதை கொடுக்கிறது மூலமா எனக்கு சந்தோஷங்க, எனக்கு ஆனந்தங்க. மரியாளுடைய சந்தோஷம் என்ன? எல்லாரும் பார்க்கிறார். 50 பேர் தைலத்தின் மேலதான் கவனம். எவனாவது இயேசுவை பார்த்தான்னு இருக்குதா பைபிள்ல? இயேசுவை பார்த்தான்னு. ஏன்னா 50 பேரும் அந்த தைலத்தையே பார்க்குறாங்க. நான் ஒரு வெள்ளைக்கல் தரேன், பரணி தரேன், அந்த வச்சிருக்கேன். ஒன்றா பெரிய பாட்டு. நிறைய பேர் என்னைய பார்க்கறத விட இது என்ன பாப்பா பாஸ்டர் மூக்கில் வச்சு அப்பப்போ உறிஞ்சிட்டு இருக்காரு, கஞ்சா அடிக்கிறாரா? வெள்ளைக்கல் பரணி
இது எனக்கு போட்டால் கொஞ்சம் தொண்டை கட்டாது, கொஞ்சம் சுவாச கோளாறுகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நுரையீரலை கரெக்ட் பண்ணும், அது தீந்து போச்சுப்பேன். எல்லாருடைய பார்வையும் இந்த வெள்ளைக்கல் பரணி மேலே. என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக கொண்டு போய் நீ வாட்டுக்கு ஊற்றிட்டு போயிட்ட? இயேசுவுக்கு என்ன என்ன பிரதர் இவ்வளோ கொடுக்குறீங்க? இவ்வளோலாம் கொடுக்காதீங்க, சும்மா ஒரு 500 கொடுத்தா பத்தாதா? ஏப்பா நீ 500 கொடு, 5 ரூபா கொடு, 50 காசு கொடு, அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஆனால் உன் மனநிலைமை இருக்கு பத்தியா? நீ எப்போ முறுமுறுப்பு உனக்குள்ள வந்துருச்சோ கொடுக்கறதுல, அப்பவே யூ ஆர் ஃபெயில். நீ கொடுத்துமே பிரயோஜனம் இல்லை, கொடுத்துமே பிரயோஜனம் இல்லை, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது. எல்லாருடைய பார்வையும் இந்த வெள்ளைக்கல் பரணி மேலே. இன்னும் இவ்வளோ காஸ்ட்லியை கொண்டு போய் கிடைக்கவே கிடைக்காது, இஸ் இம்போர்ட்டட். இம்போர்ட்டாக இருந்தானே எக்ஸ்போர்ட்டாக இருந்தானே, என் கர்த்தரை விட எனக்கு உண்டானது எதுவும் பெரிதல்ல. அந்த மனநிலை எனக்கு வேணுங்க. என் ஆண்டவரை தவிர எதுவும் எனக்கு பெரிதான காரியம் அல்ல. இயேசுவை விட எனக்கு ஒரு பெரிய விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு உண்டான எல்லாவற்றையும், சரி இப்ப இருக்கிறது எல்லாமே யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. உங்க திறமையினால நீங்க வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அவர் பிச்சை போட்டிருக்கிறாரு, ஒரே நிமிஷத்துல மறுபடியும் மூடிட்டு அதே இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வந்து அங்க வைக்க முடியும் அவரால். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நம்ம ஆண்டவரை ஆதாயத்துக்காக நீங்க நேசிக்காதீங்க, அவர் மேல உண்மையான அன்புல நீங்க செய்யுங்க கிரியை. அருமையான தேவ பிள்ளைகளை, என்னுடைய கிரியை அதுவாக இருக்கட்டும். இன்னைக்கு மரியாள் அவள் செய்த அந்த அந்த காரியம் பிரமிப்பா இருந்தது. நேசித்தாள், ஆண்டவரை நேசித்தாள். இரண்டாவது என்ன தெரியுங்களா? இந்த கிரியின் மூலம் அவள் நமக்கு சொல்லுகிற ஒரு 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 காரியம், நமக்கு ஒரு செய்தியை அவள் அறிவிக்கிறாள். இரண்டாவது செய்தி என்ன தெரியுங்களா? இப்படியும் தேவனை ஆராதிக்கலாம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். She worshiped the Lord with all she had. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஊற்றி உடைத்து ஊற்றி துடைத்து அவள் தேவனை ஆராதிக்கிறாள். She worshiped the Lord with what she had. அவளிடத்தில் என்ன இருந்ததோ அதை வைத்து அவள் தேவனை ஆராதித்தாள். அருமையானவர்களே, by giving to the Lord is act of worship. தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு விதமான ஆராதனை. நம்ம அதை மறந்துடக்கூடாது. நம்ம கைகளை உயர்த்தி என் கூடவே இரும் ஓ இயேசுவே. அவர் கூட இருக்குன்னு நீ கூப்பிடுற, நீ அவர் கூட இருக்கியா? கேள்வி வருதில்ல? அவரை கூப்பிடுற, நீ கூடவே இருங்க. நான் போகும்போது கூட வாங்க, நடக்கும்போது கூட வாங்க, எந்திரிக்கும் போது கூட வாங்க. எப்ப அவரு கூட தான் இருக்கிறாரு, நீ அவர் கூட இருக்கிறியா? நீ அவர் கூட இருக்கிறதுக்கு தயாராகியா? மரியாள் தன்னை விட்டு அவள் தன்னிடத்தில் இருந்த வெளியேறப்பட்ட நலதம் என்னும் வெள்ளைக்கல் பரணியிலே வைக்கப்பட்ட அந்த தைலத்தை இயேசுவுக்காக அவள் தியாகம் செய்து தேவனை ஆராதித்தாள். Act of worship. இதுல எவ்வளவு கொடுக்கிறோம், அந்த அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் இல்ல. The intention, the heart feeling, the love of God, how we are worshiping to the Lord. தேவனை நாம் எவ்விதமாய் ஆராதிக்கிறோம், இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம ஆராதனையில் இந்த காணிக்கை பகுதி இது ஒன் ஆஃப் த பார்ட், அதுவும் ஆராதனை. இன்னைக்கு நிறைய பேர் இதை புரிந்து கொள்வதில்லை.
அதனால தான் இன்னைக்கு நாம ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம், பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த வசனத்தினுடைய பகுதிகளை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை காட்டிலும் இந்த உலகத்தின் பிள்ளைகள் அதிக. ஏன்? நம்ம தியாகமே செய்கிறது கிடையாது. இயேசுவுக்காக தியாக மனப்பான்மை உடைய உள்ளம் நம்மிடத்தில் இல்லை. நான் யாரையும் குறை சொல்லலை, உங்களை தாழ்த்தி பேசலை நான். ஆனால் நமக்கு மரியாதை போல ஒரு உள்ளம் தேவை என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். மரியாதை போல ஒரு உள்ளம் நமக்கு தேவை, தியாகம் உள்ள உள்ளம் தேவை. கொடுத்தாதான். நீ கேள்வி கேட்டுட்டாலே நீ ஆண்டவரை நேசிக்கலன்றது தான் வெளிப்பாடு, அதுதான் அடையாளம். We are not here to question. We are here to sacrifice. நம்ம தேவனுக்காக அது ஒப்பு கொடுக்க தியாகம் பண்ண இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த ரெண்டு விஷயம் நல்ல கவனிங்க. அப்ப அவள் செய்த காரியம் என்ன? அவள் முதலாவது அந்த கிரியை செய்து அன்பு செலுத்தினாள். இரண்டாவது அவள் தேவனை ஆராதித்தாள். She took an act of worship by giving the new fragrance to God. தேவனுக்காக அந்த நறுமண தைலத்தை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு அவள் தியாக உள்ளத்தோடு கூட அவள் தேவனை ஆராதித்தாள். அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்க முடியும். அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, அவள் தன்னுடைய தலைமுடிய எடுத்து கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து, அவள் தன்னுடைய முடியினால் அவள் என்ன செய்தாள்? இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். உடைத்தாள், ஊற்றினாள், துடைத்தாள். இந்த மூன்று விஷயம் நமக்கு தேவை. நீங்க உடைக்கப்படணும். உங்க இருதயத்தை கல்லு மாதிரி வச்சுக்காதீங்க. இயேசுவின் காரியங்கள் வரும்போது, உங்க பிள்ளை காரியம் வரும்போது நீங்க மனசை கட்டுப்படுத்துறீங்களா? இல்லை இல்லை. எவ்வளவு தியாக உள்ளங்களோடு நம்ம செய்கிறோம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு. நாம கர்த்தருக்கு முன்பாக நாம அப்படி இருக்கும்போது அவர் பார்ப்பார், என் பிள்ளை எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. அவர் எல்லாவற்றையும் அவர் நமக்கு சாதகமாக்குவார். அன்பானவர்களே, அப்ப மரியாள் அப்ப உடைத்தாள், அப்ப ஊற்றினாள். அவள் தன்னுடைய யூத குலத்திலே முக்காடு போடாம வெளியில வரமாட்டாங்க பெண்கள். அந்த கலாச்சாரம் அது. இப்ப ஆண்கள் எல்லாம் அங்கு கூடியிருக்கிறார்கள், பெரிய முக்கியஸ்தர்கள் கூடியிருக்கிறார்கள், அங்கு சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த இவனுடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சீமோனுடைய வீட்டிலே அவர் இருக்கிறார். பெத்தானியாவிலே சீமோனுடைய வீட்டிலே, அந்த சீமோன் வீட்டிலே அங்க இருக்கிறார்கள். அப்பதான் அந்த இடத்துல அவள் செய்த காரியம், தன்னுடைய முக்காடை எடுத்து தன்னுடைய தலைமயிரை அப்படி எடுத்து அவள் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். யாராவது செய்வோமா? யோசித்து பாருங்கள். வேற யாரும் இருக்க வேணாம். என் எஜமானனே, என் மணவாளா, என் கணவனே அப்படின்னு யாராவது தங்களுடைய முடி எடுத்து அவருடைய பாதத்தை, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் நீங்க வேற, ஏற்கனவே அவங்க செய்வாங்க. நம்மளை கேட்கிறேன் நான். இன்னைக்கு நிறைய பேர் மனைவிக்கு ஆமாம் காலை பிடிச்சி விட்டு காலெல்லாம் வலி, பிள்ளை நின்றுக்கிட்டு காலெல்லாம் வலி. இது பகல் பூரா தூங்கி எழுந்திரிச்சிருக்குது. எப்படி? ஆமாம். ஆனால் காலெல்லாம் வலி, உடம்பெல்லாம் வலி, கையெல்லாம் வலி. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படித்தானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மரியாள் அவள் தன்னுடைய அந்த அந்த கௌரவம், தன்னுடைய குலத்தினுடைய மகிமை, ஒரு ஸ்திரீக்கு அழகுன்னு சொல்லப்படுகிறதே முடிதான். அதவே அவள் கர்த்தருக்காக, அதுக்காக நான் எல்லாரையும் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடாதீங்க. மசுரை கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் ஒரு கையை கொடுத்துருங்க, ஒரு காலை கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமானது பல்லெல்லாம் கொடுத்துட்டு வந்துருங்க.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு யாருக்கு தெரியாது. அப்போ கிளியராக இருக்கும். ஒரு கண்ணை நோண்டி கொடுத்துட்டு வந்துடுங்க, யாருக்காவது பிரயோஜனப்படட்டும். இந்த காது ரெண்டு சும்மா தான் இருக்குது, இது தேவையில்லாதெல்லாம் கேட்டு ஆமாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த காதை கொடுத்துட்டு வந்துடுவோம். அருமையானவர்களே, நாக்கு, பொல்லாத நாக்கு, பாம்பு நாக்கு, கரு நாக்கு, வாயில் வர்றது பூரா அவிசுவாசத்தின் வார்த்தைகள். நாக்க கொடுத்துருவோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இவள் தியாகத்தை பாருங்க. தன்னுடைய முடியை கொடுத்து, அப்ப உடைத்தாள் அவள் வந்து ஊற்றினாள், துடைத்தாள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ரெண்டாவது ஒரு குரூப், நல்ல கவனிங்க. முதல்ல ஸ்திரீயின் தியாகத்தை பார்த்தோம். ரெண்டாவது முறுமுறுத்தவர்கள். முறுமுறுத்தவர்கள் யார்? நல்ல கவனிங்க. அந்த சீமோன் வீட்டிலே, சீமோன் என்பவன் யார்? ஒரு பரிசேயன். அவன், நல்ல கவனிங்க, இந்த பரிசேயர் ஆகிய சீமோன் குஷ்டரோகியாய் இருந்து இயேசுவினிடத்திலே அற்புதத்தை பெற்றவன். அற்புதத்தை பெற்று அந்த அற்புதத்தின் நிமித்தமாக இயேசுவுக்கு ஒரு விருந்து பண்ணி இருக்கிறான். எப்படி? எங்களை கூப்பிட்டு நிறைய பேர் விருந்து வைக்கிறீங்கல்ல, விருந்து வைக்கிறீங்களோ இல்லையோ, மருந்து வைக்கிறீங்க. விருந்து வைக்கிறது போல அவன் கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். எல்லாரும் விருந்துல கூடி இருக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாரும் என்னங்க, நண்டு பொரியல், எறா பொரியல், கருவாட்டு குழம்பு, என்னென்னலாம் இருக்கோ, சமுத்திரத்தில் நீந்துறது, தரையில் ஓடுறது, ஊடுறது, நடக்கிறது, பறக்கிறது, எல்லாம் அங்கே இருக்கு. அருமையான ஒரு விருந்து, அறுசுவை விருந்து, எல்லா வெரைட்டியும் நிறைஞ்சிருக்கு. எப்படி இருக்கும் அந்த இடம்? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அருமையான இடம். இப்ப இவ வந்து திடீர்னு, இப்ப யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றது நல்லா கவனிங்க. என்னோட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. நல்லா கவனிங்க. இப்ப நாம விருந்துக்கு போயிருக்கோம் ஒரு வீட்டில். நம்ம குடும்பத்தில் நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தங்க விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ விருந்துக்கு போயிருக்கிறோம். நான் சொல்கிறது போல் எல்லா வெரைட்டியும் இருக்குது. ஃபிஷ்ஷில் வஞ்சரை மீன், அப்புறம் வேற என்ன மீன், வாழை மீன், அதுக்கப்புறம் சுறா மீன், அதுக்கப்புறம் மத்தி மீன், அப்புறம் எறா மீன், வேற என்ன நெத்திலி மீன், எல்லா மீனும். சிக்கனில் நாட்டுக்கோழி, பிராய்லரு, கோச்சக்கறி. என்ன கறியா? கோச்சக்கறி. அப்படின்னா சண்டைக்கு போடுற சேவலை சண்டைக்கு போயிட்டு வந்த உடனே அதை என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கோச்சக்கறி அப்படின்னு. இப்படி நிறைய வெரைட்டி கறியா அப்படியே வச்சிருக்கு, நிறைய இருக்கு. எல்லாம் சாப்பிட்றதுக்கு, எல்லாம் ஜோ பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. வறுவல் அப்படியே மூக்க தொலைக்குது, மீன் மூக்க தொலைக்குது, அப்படியே நறுமணம் தாங்கலை, அப்படியே அற்புதமாய் அப்படியே ஒவ்வொன்றும் இங்கே இருந்துகிட்டே சொல்கிறான், இங்கே இருந்துகிட்டே சொல்கிறான். இந்த போன வாரம் கூட சொன்னாங்க ஒருத்தர், யாரு இந்த பிரியாணியா அப்படின்னு. இப்படி எந்த இடத்துல என்ன பிரியாணி நீங்கள் கரூரில் வாங்கினீங்கனாலும் இந்த இடத்துல தான் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, புள்ளி விவரத்தோட சொல்கிறதுக்கு நம்ம இடத்துல ஆள் இருக்கு. நீங்கள் தெரியாமல் போய் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் போய் வாங்கிட்டு வாங்க, அதை கூட சொல்கிறதுக்கு இந்த இடத்துல ஆம்பூர் பிரியாணியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு. அவ்வளவு நறுமணம். அப்போ இப்போ போய் இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, நறுமணம் வீசிக்கிட்டு இருக்குல்ல, நறுமையா என்ன நறுமணம் வருது, சிக்கனு, மட்டனு, கோழிக்கறி, வாத்து எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அடிச்சு கொளுத்திடணும்டா அப்படின்னு. பசி வராதவனுக்கெல்லாம் பசி வரும். அந்த நேரத்தில் இந்த அம்மா கொண்டு வந்து வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி இப்போ என்ன பண்ணிருச்சு, இயேசுவின் சிரசின் மேல
இப்ப என்னன்னா என்ன ஸ்மெல்லு தான் வரும்? ஹலோ, என்ன ஸ்மெல்லு? இந்த நறுமணம் எல்லா நறுமணத்தையும் ஓவர்டேக் பண்ணுது. இப்ப ஏன் முறுமுறுத்தாங்கன்னு தெரியுதா? அப்ப ஏன் முறுமுறுத்தாங்கன்னு தெரியுதா? 300 பணத்துக்கு வித்திருக்கலாம், தரித்திரருக்கு கொடுக்கலாம். இதை கொண்டு போய் நீ பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன்னு உடச்சி இயேசுவின் சிரசின் மேலே ஊற்றி இவ்வளவு நீ வேஸ்ட் பண்ணிட்டிய. மீன் வறுவல் வேற அப்படியே இருக்குது, கோச்சக்கறி வேற அப்படியே இருக்குது. இவங்களால தாங்க முடியல. ஏன்னா எந்த ஸ்மெல்லுமே. அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நமக்கெல்லாம் பிரியமான உணவு பிரியம்தான். நாமெல்லாம் உணவு பிரியர்கள் தான் ஒரு விதத்தில். ஆனால் நீங்கள் இயேசுவை நேசிச்சிட்டீங்கன்னா அதை விட ஒரு ருசி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஓ டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் இயேசுவுக்காக நீங்கள் செய்கிற தியாகம், அன்பு, ஆராதனை இருக்கல்லவா, அது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்களை புஷ்டியாக்கும். உங்க சரீரத்துக்கு தேவையான உணவு தேவைதான். ஆனா அதை ஓவர்டேக் பண்றது எது தெரியுங்களா? நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற தியாகம், அன்பு, ஆராதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நமக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும்னா தேவனிடத்தில் அன்பு செலுத்தி அவரை ஆராதிக்கணும். அப்பதான் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை தருவார். இப்ப பாருங்க, கவனிங்க. இப்ப இந்த முறுமுறுத்தவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, சரி இந்த முறுமுறுத்தவர்கள் யாரு? There are group of people. யார் தெரியுங்களா? அந்த வீட்டுக்காரன், அந்த பரிசேயன், அவன் பேர் என்ன? சீமோன். இரண்டாவது முறுமுறுத்தவர்கள் யாரு? சீசர்கள். சீசர்கள் முறுமுறுக்கிறார்கள். மூன்றாவது யாரு தெரியுமா? விருந்துக்கு வந்தவங்கல்ல. இதுக்கு முன்னாடி தான் லாசரு உயிரோடு எழுப்பினார் இயேசு. அந்த உயிரோடு எழுப்பின அந்த லாசருவை பார்ப்பதற்காக எல்லோரும் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மூணாவது, உலகமே இதை பார்க்குது. இந்த சம்பவத்தை உலகமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 4 group of people இந்த காரியத்தை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று யாரு? பரிசேயனாகிய சீமோன். இரண்டாவது சீஷர்கள். மூணாவது விருந்தினர், அங்க வந்தவங்க. அந்த இயேசுவை பார்க்க வந்த குரூப்பு, லாசரு உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவை பார்க்க வந்தவங்க எல்லாரும் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். நான்காவது உலகம் பார்க்குது. புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப உடைச்சு ஊத்துன உடனே டென்ஷன் ஆகுது. எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. என்ன இவ்வளவு காஸ்ட்லி? எனக்கு தெரிஞ்சு, என் காதுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், சர்ச்சுக்காகலாம் இவ்வளவெல்லாம் கொடுக்க கூடாதுங்க, பாஸ்டர் தின்னுட்டு வயிறை வளர்ப்பாருங்க. இப்படியே சொன்னதெல்லாம் என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எனக்கு கோபம்லாம் இல்லை அவங்க மேல. நீ ஆண்டவரை நேசிக்கிறது எப்படின்னு தெரியாம இருக்கிற, அவ்வளவுதான். You doesn't know how to love your God. நீங்க இன்னும் போதுமான அளவுக்கு வசனத்தில் தெளிவில்லை. நம்ம டாக்டர் ஃபீஸ் சொல்றாரு, 1 லட்சம் ரூபாங்க, ஏதாவது குறைச்சிக்க முடியுங்களா? குறைச்சிக்கிறேங்க, ஒரு கிட்னி கழட்டி வச்சிடுறேங்க, 50,000 மட்டும் கொடுத்தா போதுங்க அப்படின்னு ஏற்றிட்டு வந்துடுவோமா? 1.5 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு கிட்னியை காப்பாற்றினா போதும்னு வந்துடுவோம்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவன்னு ஒரு காரியம் வரும்போது, கடவுள்னு வரும்போது, தேவன்னு வரும்போது, நம்முடைய மென்டாலிட்டி குறுகிறது, நம்முடைய மைண்ட் செட்டப் குறுகிறது. இவ்வளோ கொடுக்கணுமா? நல்ல கவனிங்களேன். 100 ரூபாய், 200 ரூபா அல்லது 500 ரூபா, 1000 ரூபா
10,000 ரூபா வரைக்கும் தசமம் கொடுக்கறதுல நமக்கு எந்த சங்கடமும் வராது. 1000 ரூபா தானே அது. ஒரு 10 லட்சம் ரூபா கர்த்தர் நமக்கு கொடுக்குறாருன்னா நமக்கு சங்கடம் வந்துடும். எப்படி 1 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்க? கர்த்தருக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கணுமா? ஐயோ ஐயோ. இன்னும் சில பேர் 1 லட்சம் ரூபா கொடுப்போம், அந்த 1 லட்சம் ரூபாயை பிரித்து 100 நாடுகளுக்கு அனுப்புவோம். எப்படி? ஊழியம், ராஜ்யம், தேவ ராஜ்யம் உலகம் பூரா பரவட்டும். எப்படி? சோறு திங்கிறது ஒரு இடத்துல, பில்லு கொடுக்கறது வேற ஒரு இடத்துல. நம்ம லாஜிக் சரியில்லை பார்த்தீங்களா? நம்ம சரியில்லைன்னு தெரியுதா நமக்கு? அன்பானவர்களே, நமக்கு எங்க ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்குதோ, நம்ம எங்க போஷிக்கப்படுகிறோமோ, எங்கு தேவன் நம்மளை நட்டிருக்கிறாரோ அங்க கனி கொடுக்கணும். அருமையானவர்களே, நம்ம மென்டாலிட்டிங்க, எனக்கே அது வந்திருக்கு, நானே அந்த சோதனையில் அகப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதுல இருந்தெல்லாம் மீண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, சிறுக பணம் வரும்போது நமக்கு தசம பாகமோ காணிக்கையோ ஆண்டவருக்கு செய்கிறதுலையோ நமக்கு சங்கடங்கள் வராது. ஆனால் பெரிய தொகை என்று வருகிற போது நமக்கு சங்கடம் வரும். அதனால தான் கர்த்தர் அந்த எல்லையோட நம்மளை என்ன பண்ணிடுறாரு? ஸ்டாப் பண்ணிடுறாரு. நம்ம அதுக்கு மேல ஒரு துளி இன்ச்சி கூட நகர முடியாது. நமக்கு ஒரு பவுண்டரிக்குள்ள நம்ம வந்துடுறோம்ல, நம்ம ஒரு எல்லையை நம்ம தீர்மானிக்கிறோம்ல, எல்லைக்குள்ள வந்து விடுகிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. இப்ப இந்த முறுமுறுக்கிறவர்கள் 300 பணத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 7:39. நல்ல கவனிங்க, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும். அருமையானவர்களே, இப்ப சீமோன் வீட்டில் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. மரியாள் வந்து இந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறாள். அவர் தொட்டு இயேசுவின் பாதத்தை தடவி கொண்டிருக்கிறாரு. அவரே ஒன்றும் சொல்லலை. இந்த சீமோன், பரிசேயனாகிய சீமோன் சொல்றான், இவ மோசமானவளாச்சே, இவ அசுத்தம் உள்ளவளாச்சே, இவ பாவியாச்சே, இவள் போய் இயேசுவை தொடுகிறாளே. இப்ப இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இந்த தன்னை தொடுகிற ஸ்திரீ எப்பேறிப்பட்டவள் என்பதை அவர் அறிந்திருப்பார் என்று உள்ளத்துக்குள்ளே. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த ஆக்கியோன் உள்ளுக்குள்ள இருந்ததையும் அவர் எடுத்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கார். பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய அற்புதம். அல்லேலூயா. இப்ப உங்க உள்ளத்துல உள்ளதெல்லாம் நினைச்சதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப சங்கடம், இருக்க முடியாது. ஏன்னா இந்த மனசுக்குள்ள நம்ம நினைக்கிற அவ்வளவு விஷயங்கள் 99.9% கெட்டது தான். அதனால தான் மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததை என்று கண்டு ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. இந்த சீமோன் என்பவன், அவன் இந்த பரிசேயனாகிய சீமோன் இப்ப என்ன தெரியுமா செய்யறான்? அவன் உள்ளத்துக்குள்ள நினைக்கிறான். இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு. எப்பா நீ வா அப்படின்னு அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து சொல்றாரு. சொல்லி முடித்து, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. தம்மை தொடுகிற அந்த வசனத்தை பார்ப்போமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 30 மறுபடியும் வாசிங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்ப இயேசு அப்பதான் சொல்றாரு, டேய் இங்க வா,
கவா ஒவ்வொருக்கு ஒரு சில உதாரணத்தை சொல்லுகிறார். நீ உள்ளத்தில் அவன் நினைச்ச விஷயத்தை மனதில் வைத்து, இயேசு உனக்கு ஒரு காரியம் நான் சொல்லணும், நல்ல கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அப்போ அந்த பதிவு செஞ்ச விஷயம் அவனுடைய உள்ளத்தை நெருக்குது, தாங்க முடியல அவனால். ஏன் தெரியுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இயேசு நமக்கு எப்படிப்பட்டவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் நமக்கு சொல்லித்தர்றாரு. என்ன சொல்லித்தர்றாரு அப்படின்னா, 44வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். தண்ணீர் தரவில்லை, நனைத்தாள், துடைத்தாள், முத்தம் செய்யவில்லை, முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, பூசினால் அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். அப்ப ஆண்டவர் சீமோனுக்கு அவர் பரிந்துரை பண்ணின விஷயம் அதுதான். நல்ல கவனிங்க. முறுமுறுக்கிறவர்களை எப்படி கையாளணும்னு கர்த்தர் அழகா சொல்றார். நீ ஒன்றும் பண்ணாத, நீ அமைதியா இரு. இவன் யாரையாவது சட்டம் பண்ணிட்டாளா? பரிசேயன்ட்ட பேசல, முறுமுறுக்கிறவங்கள்ட்ட பேசல, சீசர்கள்ட்ட பேசல, அங்க வந்த விருந்தாளிகள்கிட்ட பேசல, அங்க இருந்த உலக மக்கள்கிட்ட பேசல. இவளுடைய கான்வர்சேஷன் ஒன்லி டு காட். இயேசுவோடு மட்டுமே அவள் தனித்து பேசிக் கொண்டிருந்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? பரிசேயனை பார்த்து சொன்னாரு, ஏய் நீ தப்பா பேசாத, நான் உன் வீட்டுக்கு தானே வந்தேன், நீ தானே என்னை விருந்துக்கு அழைச்ச, தண்ணி குடுத்தியா, முத்தம் செஞ்சியா, என் தலைக்கு எண்ணெய் கொடுத்தியா, என்னை விசாரிச்சியா, என்னை எனக்கு வஸ்திரம் கொடுத்தியா? நீ ஒண்ணுமே செய்யலையா, முறுமுறுக்கிற? அவள் வந்ததிலிருந்து ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். அருமையானவர்களே, உடைத்தாள், தன்னை உடைத்தாள். அவள் ஊற்றினாள், தன்னை உடைத்து ஊற்றினாள். அவள் துடைத்தாள், தன்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். அருமையானவர்களே, இதோ நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன்னு வராதிங்க, வேஸ்ட். பாரம்பரியமா நீங்க வாழாதீங்க, இயேசுவுக்காக வாழுங்க, அவருக்காக வாழுங்க, அவருக்கு உண்மையா வாழுங்க. கொஞ்சம் வாழ்க்கை. நீங்க என்ன பிரயாசப்பட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நீங்க ஒரு 70 தான், 75 இயர்ஸ் தான். அதுக்கு மேலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான வாழ்க்கை அது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இருக்க போகிற கொஞ்ச நாட்கள் இயேசுவுக்காக நீங்கள் வாழ். 2வது சீஷர்களை நல்ல கவனிங்க. இப்ப இந்த சீஷர்களில் எல்லாரும் அவங்க முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்ற ஜென்ரலா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாரும் முறுமுறுத்தாங்கன்றதை விட இந்த 300 பணத்துக்கு விற்கலான்னு சொன்ன ஐடியா சொன்னது யார் தெரியுமா? யூதாஸ் காரியோத்து. வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. என்றான். தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். போதும். எனக்கு அருமையானவர்களே, இப்ப புரியுதுங்களா? நல்ல கவனிங்க. நீ இயேசுவுக்கு கொடுக்காத அப்படின்னு சொன்னா உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? நான் சொல்லல யாரையும், பைபிள் தான் சொல்லுது. உள்ள சரியில்லை, உள்ள கெட்டு போய் கிடக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. இயேசுவுக்காக தியாக மனப்பான்மையோடு உள்ளத்தோடு அவள் சம்பாதித்ததை
செய்திருக்கிறாள். இதுல சீசனாகிய இவன் திருடனானபடினாலும் இவன்கிட்ட தான் பணப்பைய கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். இவன்கிட்ட தான் காசு பணத்தை எல்லா பணத்தையும் அவனுக்கு வர்ற காணிக்கையெல்லாம் இயேசுவுக்கு வர்ற கிஃப்ட் எல்லாம் யாரு வசம் ஒப்படைத்திருந்தார்? யூதாஸ் காரியோத்துக்கிட்ட. யூதாஸ் காரியோத்துக்கிட்ட தான் பணப்பை இருந்துச்சு. இந்த பணப்பையில் இந்த தைலம் விழுந்துச்சுன்னா அதை விற்று அந்த பணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற உணர்வு அவனுக்குள், கொள்ளையடிக்கிற உணர்வு. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இயேசுவுக்கு உண்டானதை நீங்க கொடுக்காம கொள்ளையடிச்சோம்னா நமக்கு தேவனுடைய பங்கே கிடையாது, வாய்ப்பு இல்லை. தேவனுக்குரியது தேவனுக்குரியது தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள். நீ வரி கட்டணும்னா வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது, வரியை கட்டணும். It is your responsibility as a citizen of India. ஒரு இந்திய தேசத்தின் குடிமகனாக நேர்மையாக நாம் என்ன செய்யணும்? அதை செய்யணும். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ராயனுக்குரியதை ராயனுக்கும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் நம்ம செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப முறுமுறுத்த சீசனாகிய யூதாஸ் காரியோத்தினுடைய உள்ளத்தை பாருங்க. அவன் சொன்ன விஷயம், முறுமுறுத்ததினுடைய நோக்கம், அவனுடைய உள்ள சரியில்லை. திருடனானபடினாலும் வஞ்சிக்கிறவனாய் இருந்தபடினாலும் பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தபடினாலும் அதை எப்படியாகிலும் அபகரித்து இப்ப ஊத்தியாச்சு. இயேசுவின் சிரசின் மேல் ஊத்தியாச்சு, அதை தொடச்சாச்சு. இப்ப இனிமேல் என்ன செய்ய முடியாது? இனிமேல் தைலம் வாங்கணும்னா இந்தியாவுக்கு தான் என்ன செய்யணும்? வரணும். அருமையானவர்களே, அப்ப அது இல்லாம ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும், ஒரு வருட உழைப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப மூன்றாவது சீஷர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் நீங்க உங்கள் பக்கத்துல தரித்திரர் கஷ்டப்படுறவங்க எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா நான் எப்பயுமே உங்களிடத்துல இல்லை. ஆகவே அவள் எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பதாக அவரை பாராட்டுகிறாள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, மூன்றாவது சீஷர்கள் மரியாளை முறுமுறுத்தவர்கள் அத்தனை பேரும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நிலை குலைந்து போனார்கள். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார் ஆண்டவர். உங்களை முறுமுறுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கர்த்தரே ஸ்டாப் பண்ணுவார். கர்த்தரே அமைதியாக இருக்க செய்வார், அமைதியாக இருக்க வைப்பார். நீங்கள் பேச வேணாம். உங்களை யார் முறுமுறுக்கிறாங்களோ, நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கும் போது உங்களை முறுமுறுக்கிறவர்களை அவரே ஸ்டாப் பண்ணி காண்பிப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக உலக மக்கள், அவர் சொன்ன ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த செய்தி எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் மரியாளுடைய அந்த நற்கிரியைகளும் அறிவிக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. பல 1000 ஆண்டுகள் கழிஞ்சாச்சு, இன்னைக்கு இந்த செய்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க, நீங்க கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும் தலைமுறை தலைமுறையாய் பேசப்படும். நீ கேள்வி கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தன்னா அடுத்த தலைமுறையை உன்னை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, மறந்துடுவோம். ஆனால் நற்கிரியை கர்த்தருக்காக தியாகம் பண்ணுவோமே ஆனால் தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்துவார், பேசும்படியாய் கர்த்தர் செய்வார். மூன்றாவது இயேசுவின் பரிந்துரைகள். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மார்க் 14:6-9 வரைக்கும் உள்ள வசனங்களை, அவளை விட்டு விடுங்கள், அவளை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவரிடத்தில் செய்யலாம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, எப்பெல்லாம் இயேசுவுக்கு செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மனம் திறந்து தாராளமாய் நீங்கள் செய்யுங்கள். அல்லேலூயா. அதுதான் இதனுடைய உள் நோக்கம். முறுமுறுக்கிறவர்களை ஆண்டவர் முடக்குவார். செய்தியின் தலைப்பு இதுதான், முறுமுறுக்கிறவர்களை முடக்குவார். பரிசேயனை முடக்கினார், சீஷர்களை யூதாஸ் காரியோத்தை முடக்கினார். சீஷர்களை கர்த்தர், அவர்கள் யாரெல்லாம் யூதாஸோட சேர்ந்து முறுமுறுத்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் முடக்கினார். உலக மக்களை முடக்கினார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற முறுமுறுக்கிற கூட்டத்தை
முடக்குவார். நீங்கள் மரியாளை போல இயேசுவுக்காக தியாகம் செய்து ஆராதியுங்கள். தியாகம் செய்து இயேசுவை நேசியுங்கள். இயேசுவை நேசிக்கிறேன்னு வாயில சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் கிரியையினாலே தான் பலன் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ராகாப் என்கிற வேசி தன்னுடைய கிரியையினாலே, அந்த நற்கிரியையினாலே அவள் நீதிமான் என்று அழைக்கப்பட்டாள். விசுவாசத்தின் பட்டியலிலே சேர்க்கப்பட்டாள். இஸ்ரவேலிலே அவளுக்கு குடியுரிமையை கர்த்தர் கொடுத்து, அருமையானவர்களே, வாழவே தகுதி இல்லாதவள் என்று சொல்லப்பட்ட அந்த ராகாப் என்கிற வேசியை கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக வாழ வைத்த தெய்வம் நம்முடைய தெய்வம். உங்களையும் என்னையும் அவர் வாழ வைக்க விரும்புகிறார். குறுகி போகாதீங்க. உங்கள் கைகள் குறுகி போக கர்த்தர் விரும்பல. உங்களுடைய கை எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறார். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க விரும்புகிறார். உங்கள் எல்லைகளை அதிகப்படுத்த விரும்புகிறார். உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய மாப்பு செய்கிற தொட்டியையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை பிசினித்தனம் பண்ணாதீங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க மனதை கடினப்படுத்தாதீர்கள். எப்பெல்லாம் இயேசுவுக்கு கொடுக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் you are getting an opportunity to give for God, get a wonderful time, get a privilege to give to God. ஆண்டவருக்கு கொடுக்க அந்த வாய்ப்பை சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தியாக உள்ளத்தோடு அதை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய பேர் பிரஸ்தாபத்தை கர்த்தர் உலகம் அறிய செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி கரங்களை தட்டி நாம் எல்லாரும் நன்றி செலுத்துவோம். எழுந்து நிற்போம். Let us all stand to our feet this morning and give to God. Amen. Give thanks to God for the word of God. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட குறுகி நிக்காதீங்க. ஆண்டவர்ட்ட மனம் திறந்து நில்லுங்க. மனம் திறந்து சொல்லுங்க. மனம் திறந்து கொடுங்க. ஆமென். ஸ்தோத்திர. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். முறுமுறுக்கிற கூட்டத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். முறுமுறுக்கிற கூட்டத்தை அவர் கையாண்டு கொள்ள அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, வாழ போகிற கொஞ்ச இந்த நாட்கள்ல தேவனுக்காக, இயேசுவுக்காக அவரை ஆராதிக்கிறது இப்படித்தான் என்கிற முறையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு உகந்த ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். அவரை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கிட்ட சொல்லுவோமா எல்லாரும்? எவ்ரிஒன் உன்னை காத்திடும் உயர்ந்த தேவன்
பூமியிலே கர்த்தர் ஆசீர்வதித்த ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அது புகழ் பெற்று விளங்கினதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர்கள் கர்த்தருக்காக கொடுத்ததை என் தேவன் வேதத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஆபிரகாமுடைய சொத்தை அந்த பூமி தாங்க கூடாததாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றாதவர்கள் ஒருபோதும் வேதத்திலே கதாபாத்திரங்களாக, விசுவாச வீரர்களாக அது பதிவு செய்யப்படுவதே இல்லை. ஆபிரகாமுடைய சொத்து அளவிட முடியாததாய் இருந்தது. ஆனால் மெல்கிசேதேக்குக்கு அவர் தசமபாகம் கொடுத்தார் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் தேவன் பரிபூரணம் இல்லாமல் வேதத்திலே பதிவு செய்வது இல்லை. அதைத்தான் நாம் பின்பற்றும்படியாக கர்த்தர் அதை நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு முறைமையின்படி வரும் பொழுதும் அவர் பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு கனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவருடைய திராணிக்கு தக்கதாக புளிப்பில்லாத மாவை அப்பங்களாக சுட்டு அதை காணிக்கையாக படைக்க, முடியாதவர்கள் புறா குஞ்சுகளையாவது வாங்கி அதை கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்த, அவரவருடைய திராணிக்கு தக்கதாக பண முடிப்புகளையும் காளைகளையும் ஆடுகளையும் எருதுகளையும் செய்யும்படியாக கர்த்தர் அவரவர் திராணிக்கு தக்கவாறு அதை சொல்லியிருந்தார். ஏன்னா யாரும் கர்த்தரை கனப்படுத்தாமல் போய்விடக் கூடாது, யாரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தாமல் போய்விடக் கூடாது என்பதிலே தேவன் உறுதியாய் கட்டளையிட்டிருந்தார். அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு விசை கரங்களை உயர்த்தி நாம் குறைவு பற்றிருப்போம் என்று சொன்னார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் அப்படி இருக்கலாம், நாம் ஏற்கனவே ஒரு சில சூழ்நிலையினால் நாம் கட்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய காரியத்திலே நாம் வஞ்சிக்காதபடி, அவருடைய கை குறுகி போகவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை குறுகிய மனதோடு நாம் பார்க்க வேண்டாம். நம்முடைய குறைவுகளை கர்த்தரிடத்திலே சொல்லி இந்த வேளையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, இந்த குறைவுகளை நிறைவாக்கும்படியாக என் தேவன் என்னை சரி செய்து கொள்ள, ஆண்டவரே, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை மறுசீரமைக்கப்படும் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறை உள்ளவர்கள், எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவனிடத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகேயு சொல்லுகிறார், நான் ஏதாயிலும் நான் வஞ்சித்து நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று. உமக்கு கொடுக்காமல் இருப்பதும் என் தேவனை நான் அநியாயமாக வஞ்சிப்பது என்பதை, ஒரு சத்தியத்தை நாங்கள் மறந்து இத்தனை நாள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த வஞ்சிக்காதபடி என் தேவனுக்கென்று மனப்பூர்வமான மனநிலையிலே எங்கள் இருதயங்களை நாங்கள் விதைக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறு வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவீராக. உமக்கென்று தியாகமாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உம்முடைய மகனை வல்லமையுள்ள கரத்திலே எடுத்து பயன்படுத்தும். இன்னும் ரகசியங்களையும் மறைபொருள்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தி இன்னும் 1000 லட்சோப ஜனங்களுக்கு உம்முடைய தேவ வார்த்தையை கொடுக்க உம்முடைய மகனை பயன்படுத்தும். உம்முடைய மகனுடைய உடல் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வந்திருந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை சோத்திரி. கத்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் நாம் உட்காருவோம்.